ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கை வச்சு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்குன்னு சொன்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறதுனால பிடிக்காதவங்க கூட இனி உருளைக்கிழங்கு வச்சு இந்த ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்நாக் இருக்கும். வாங்க உருளைக்கிழங்கு 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். வெயிட் போட்டு பார்த்ததில் 1/2 கிலோ வருது. நான் எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இப்போது உருளைக்கிழங்கு தண்ணியில் நல்லா அந்த மேலே இருக்கிற மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோலை நம்ம சீவி எடுத்துக்கலாம். எடுத்திருந்த 4 உருளைக்கிழங்கையும் மேலே இருக்கிற தோல் சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இந்த மாதிரி காய் துருவது இருக்கும் பார்த்தீங்களா? இந்த காய் துருவலில் நம்ம உருளைக்கிழங்கு துருவி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற துருவல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி துருவினதுமே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தில் சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கோட கலர் மாறாமல் இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் துருவி இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன். எடுத்திருந்த 4 உருளைக்கிழங்கையும் துருவிட்டு நான் தண்ணியில் சேர்த்துட்டேன் பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு துருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் ஒரு 2 முறை அலசி எடுத்துக்கோங்க. தண்ணியில் 2 முறை அலசிட்டு தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சும்மா லைட்டாக அப்படி வடிகரண்டியில் போட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிட்டோம். எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்குலேருந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டினதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கை போட்டு நீங்கள் வடிகரண்டியில் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா நான் உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் வடித்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்நாக் எண்ணெய் குடிக்காமல் செய்ய முடியும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பூன்லேயே 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக இந்த மாதிரி மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதே ஸ்பூனில் நல்லா கோபுரமாக இந்த மாதிரி 5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்றது போல் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், மிளகாய்த்தூள் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பைண்டிங் வரணும். உருளைக்கிழங்கோடு நம்ம சேர்த்து இப்படி உருண்டை பண்ணும்போது நல்லா உருண்டையாக பிடிக்க வரணும். அதுக்கு மாவு கொஞ்சம் பைண்டிங்காக இருந்தால் தான் கரெக்டாக உருண்டை பிடிக்க முடியும். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சேர்க்கவே கூடாது. உருளைக்கிழங்குல ஏற்கனவே ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஈரப்பதத்துலேயே நம்ம எல்லா மாவையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை, ஆனால் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது பாருங்கள். இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. இலக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உருளைக்கிழங்கை சரியாக தண்ணியிலேருந்து நீங்கள் பிழிஞ்சு எடுக்கலை அப்படின்னு அர்த்தம். நல்லா தண்ணி இல்லாமல் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் நம்ம மசாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான பதத்துக்கு இருக்கும். இல்லைனா ரொம்ப இலக்கமாகிடும். இப்போ எடுத்து நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்துருக்கிற மாவோட அளவும் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டைகள் வேணாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே நம்ம எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு எண்ணெயில் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் உருளைக்கிழங்குல மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெயை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக அவங்களால ரெடி பண்ண முடியும். இப்போ உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை எண்ணெயில் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கு உருட்டி போட்டதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் அப்படின்னா 1 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே விட்டுருங்க. கரண்டி வச்சு கலந்து கொடுக்காதீங்க, இல்லைனா உடஞ்சிரும். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு கலந்து கொடுத்தோம்னா அழகாக முழுசாக நமக்கு கிடைக்கும். எண்ணெயில் போட்டதுமே நீங்கள் கரண்டி வச்சிங்கன்னா உடஞ்சிரும் அந்த உருண்டை. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மாவு, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நான் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கிய பூண்டு 1 ஸ்பூன், பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 3ஐயும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா குடமிளகாய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. உங்ககிட்ட குடமிளகாய் இருந்தால் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு குடமிளகாவையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உருளைக்கிழங்குல நம்ம உப்பு போட்டு தான் நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இப்போது வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உருளைக்கிழங்கு அதை சேர்த்துக்கிறேன். சும்மா லைட்டாக ஒரு 30 செகண்ட் நம்ம கலந்து கொடுத்தோம்னா போதும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஆப்ஷனல் தான். ஆனால் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் நான் கலந்து கொடுத்துட்டேன். இப்போ இது கூட டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்க போகிறேன். 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சேர்த்து டொமேட்டோ கெச்சப் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு. அந்த கெச்சப்போடு சேர்ந்து இப்போ அந்த வெங்காயமும் உருளைக்கிழங்கு மேலே ஒட்டி இருக்கிறதுனால சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியாக இதுக்கு மேலே வெங்காயத்தாள் இருந்ததுன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியாக சூப்பராக உருளைக்கிழங்கு 65 ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு 65 நம்ம ரெடி பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நல்லா டேஸ்டியாக சூப்பராக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த உருளைக்கிழங்கு 65 இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் மயோனஸ் வேணால் கூட நீங்கள் சைடாக வச்சுக்கலாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு. நம்ம இதில் டொமேட்டோ கெச்சப்லாம் போட்டிருக்கிறதுனால எதுவுமே சேர்க்காம கூட நம்ம சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எல்லோரும் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். நம்ம எப்பயும் போல் ஒரே மாதிரி பஜ்ஜி போண்டா செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்நாக் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு 65 செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.